ஷேய் இப்போ விஷ்ணு பிரம்மா கல்விக்கு கொடுக்கார். இந்த கல்விக்கு திருவோடு கொடுத்தாத்தான் விவசாயத்தை தேடுவான். புரியுதா? கல்விக்கு திருவோடு கொடுத்தாச்சுன்னா விவசாயத்தை தேடுவான். இந்த கல்வியால் பூமியை பாழாக்குதான், விவசாயத்தை பாழாக்குதான், பூமியை பில்டிங்கு போடுறதுக்கு பாழாக்குதான், எழுதி எழுதி பாழாக்குதான். ஆணும் பெண்ணும் உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கானா? அதுக்கு தான் கணக்கு போடுறாரு. எல்லா ஸ்கூல் நடத்துதான் பார்த்தியா, வாத்தியார்கள் டீச்சர்கள் எல்லாம் அந்த ஸ்கூலுக்குள்ள கணக்கு உள்ள ஒரு ஆஃபீஸில் போய் திருவோடு வச்சிரு. திருவோடு வச்சுட்டேன்னா அந்த கணக்கு ஆட்டாமுட்டிக்க ஐயா கடவுள் கணக்கு முடிச்சிருவார். படிக்கிற பிள்ளைகளை இனிமேல் சுற்றி ஐயா சொத்துகளுக்கு காவலுக்கு இராணுவ படை முப்படை கணக்குக்கு தான் மட்டும் எடுப்பார். மற்றதெல்லாம் போய் விவசாயம் பண்ணணும், சுரண்டணும். அடி சிட்டி கிராமம் பூரா உள்ளே அடைச்சி தள்ளுவார். பூமியை சுரண்டாமல் எங்கேயோ விவசாயம் பண்ணி அவன் சுரண்டி அவன் விட்ட சாப்பாடை சாப்பிடுதான். ஒரு பூமியில் விளையிற சாப்பாடை கும்பிட்டு சாப்பிடுதானா? அந்த பணத்தை செத்த பேய் பேப்பரை எரிஞ்சாச்சுன்னா கண்டமானைக்கு நம்ம திங்கலாம், கண்டமானைக்கு ஓடலாம், கண்டமானைக்கு கக்கூசி அள்ளி திங்கலாம்னு அலைதான். இந்த மானிட பிறவி தமிழ் வார்த்தையில் பேசுகிற தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு மண்டையில் ஏற்றுதார். டெல்லியில் உள்ளவனுக்கு அது சப்பாத்தி திங்கிறவனுக்கு அறிவே இராது. புரியா? அவன் ஒரே நாட்டில் குளுக்கணும், ஒரே நாட்டில் குலுக்கி எல்லா நாட்டுகளையும் திருவோடு கொடுத்துரு. புரிஞ்சுக்கப்பா, கல்விக்கு போட்டாச்சு திருவோடு. இந்தியா நாடு முழுவதும் ஸ்கூலில் போய் ஸ்கூல் நடத்துகிற ஆஃபீஸில் போய் திருவோடு வச்சிரு. இப்போ வாத்தியார்கள்லாம் டீச்சர்கள்லாம் தூக்கி பார்க்கணும் கணக்கு. பார்க்கலன்னா அவன் குடும்பத்தில் போய் உட்காந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு எல்லாமே திருவோடு விட்டுரு. சரியா? வாத்தியாரே சொல்லலாம், விவசாயம் பாடம் எடுக்கான்ல, விவசாயம் விளைஞ்சாத்தான் சாப்பிடணும், விவசாயம் விளைஞ்சாத்தான் சாப்பிடணும் காய்கறி. அப்போ உயிர் பலி எதுக்கடா திங்கிய? ஆணும் பெண்ணும் முட்டா பேல நாத்தம் முடிச்சவே பூரா ஒருத்தன் முறையில் பார்த்தா என்னத்தை கலாங்கம்னு ஓடுதான். ஐயோ சே, என்னப்பா நம்ம இந்த கணக்கெல்லாம் போட வேண்டிய இந்த பேர் செய்கிறச்ச அவர் போடுங்காரு. கடவுள் அண்ணன் ஈஸ்வரன் போடு அப்படிங்காரு. திருந்தலைன்னா விட்டு ஆட்டிடுவோம் அப்படின்ட்டார். கல்வியால் பூரா ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன்னா ஸ்கூலில் இருந்து படித்து போய் தானே உட்காந்துருக்கான் கவர்மெண்ட் வேலை, அரசியல்வாதி, பல கோடி எல்லாரும் இந்த ஸ்கூலுக்கு உள்ள கணக்கு இப்போ போடுதார். இதில் பிடிச்சி திருவோடு உட்காந்துருச்சுன்னா எல்லா ஆணும் பெண்ணும் உள்ள மாட்டி உள்ள கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கேளப்பா தப்பாக வார்த்தைகள் பூராமே நடத்தி தப்பாக படிப்புகளை போட்டு நாசம் பண்ணிட்டானப்பா பாய் பேய எழுத்தாள உட்காந்து எழுதிக்கிட்டா போக முடியும். இந்த பேய்களுக்கு ஷார்ட்கட்டில் 10 சட்டத்தில் கொடுத்து முழங்காலுக்கு மேலே முதுகு கீழே ஆணுக்கும் பெண்ணுக்கும் லட்சிட்ட கொடுக்கணும்ட்டார். முக்கால் சத்தியம். ஸ்கூலில் பூரா வாத்தியார் பூரா படிக்கிற பிள்ளைகளை போய் அறிவேட்ட முட்டா பேலை காமுட்டா பேலை விலை உன் புள்ள மருந்தாடா வருது. எங்கே புள்ள போதை அடிக்கான், கிறுக்குமா இருக்கான், அவன் பெத்த புள்ளவே பார்க்கான். நீதிமன்றத்தில் பாரப்பா கேளப்பா, ஆணும் பெண்ணும் சர்ச்சைகளை எல்லாம் கேளு. இந்தியா நாடு முழுவதும் வாய் திறந்து பேதான். பெத்த புள்ளையவே பார்க்கலாமா, பெத்த மகளை பார்க்கலாமா? இருக்காப்பா, ரொம்ப மோசத்தில் போகுது. அதுகளை என்ன செய்ய முடியும்? சே ஐயா கன்றாவி, பெத்த பிள்ளைகளை போய் பார்க்கானே பாய்ப்பே. போதைக்கு அடிமையாக இருந்தால் பிறகு அவன் வாத்தியார் என்ன செய்வான்? உள்ளே இருக்க டீச்சர்களை டீச்சரு வாத்தியார் இதே சோழி. சே அட காமுட்டா போயலா, ஒரே இந்த கூத்து. பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேலே, அதுதான் சொல்கிறார், பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பே. எல்லாத்துலேயும் பாழாக்கிட்டான். இவனோட திருவோடு இவனுக்கு கொடுத்தாச்சுன்னா, ஆசிரியர்கள் வாத்தியார் டீச்சர்கள் கொடுத்தாச்சுன்னா எல்லாமே சோழி முடிஞ்சோ. டெல்லி டு தமிழ்நாடு படித்து தானே உட்காந்துருக்கான். அதனால் திருவோடு போட்டார். முக்கால் சத்தியம்.